ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது நம்மளோட உயிர் பாதுகாப்புக்காக நம்ம ஹெல்மெட் அணியணும் அப்படின்றது நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் சில கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களும், மைன்ஸில் சுரங்கங்களில் வேலை செய்கிறவங்களும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகியிருக்கிறவங்களுக்கும் வேலை நிமித்தமாக ஹெல்மெட்டோ அல்லது கேப்போ அணிய வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி அவர்கள் தொடர்ந்து ஹெல்மெட்டோ இல்லை கேப்போ போட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சில நேரங்களில் தலையில் அரிப்பு, நமைச்சல், கொப்பளம், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். இது ஹெல்மெட் அணியிற பல பேர் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தலையில் அதிகப்படியான நமைச்சல் உண்டாகும், இன்னும் சிலருக்கு சின்ன சின்ன கொப்பளங்கள் உண்டாகும், சிலருக்கு அதிகப்படியான டேண்ட்ரஃபும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் ஏற்படும். நம்ம தொடர்ந்து ஹெல்மெட் அணியும் பொழுது அந்த ஹெல்மெட் உள்ளே இருக்கக்கூடிய சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்ல, ஸ்கால்பில் கான்டாக்டில் இருக்கும்பொழுது டெர்மடைட்டிஸ் உண்டாகும். ஃப்ரிக்ஷன், உராய்வு அதிகமாக இருக்கிறதுனாலையும் அங்கே அதிகப்படியான ஹீட் உண்டாகும். மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு நமைச்சல், டேண்ட்ரஃப் போன்ற பிரச்சனைகள் வரும். இது போன்று ஹெல்மெட் மற்றும் கேப் அணிவதனால தலையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை நம்ம வீட்டு வைத்திய முறையில் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புங்கம் பால் புண்ணாற்றும், பொல்லாத வாய்வகற்றும், தங்கம் போல் மெய்யளிக்கும் அப்படின்றது சித்தரோட பாடல். புங்க மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாலை பற்றி இப்படி ஒரு குறிப்பு இருக்குது. புங்க மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்க் பகுதியை, தண்டு பகுதியை நம்ம கீறினோம்னா அதிலிருந்து பால் சுரக்கும். அந்த பாலுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புங்க மரத்தில் பார்த்தோம்னா நமக்கு காய்கள் வரும், புங்கம் கொட்டை இருக்கும். இந்த காய்களுக்குள்ளே, முற்றிய காய்களுக்குள்ளே பார்த்தோம்னா கொட்டை இருக்கும். இது போன்று இது பார்க்குறதுக்கே ஒரு சோப் மாதிரி தான் இருக்கும், வழுவழுன்னு. இந்த காய்களை நம்ம நீரிட்டு உரசினாலும் இதிலிருந்து பால் சுரக்கும். இந்த பாலுக்கும் அதே தன்மை இருக்குது. நமக்கு ஏதாவது புண்கள் ஏற்பட்டால் கூட இதை லேசாக நம்ம உரசி மேலே போட்டோம்னாலே புண்கள் ஆறிடும். கொப்பளங்கள் ஏதாவது சீழ்பிடித்த கொப்பளங்கள் இருந்தாலும் அதற்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போது இந்த தலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மருந்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல முற்றிய புங்கங்காய்களை எடுத்துக்கணும். இந்த புங்கங்காய்களை எடுத்து இது போன்று நம்ம மஞ்சள் இழைக்கிற மாதிரி ஒரு கல் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம அதை இழைச்சிட்டு வரும்பொழுது அதிலேருந்து நல்ல பால் வரும். அந்த பாலை அப்படியே எடுத்து அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாகவே எடுத்துக்கணும், வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. அதை எடுத்து நம்ம தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வரும்பொழுது தலையில் ஏற்படக்கூடிய நமைச்சல் போகும். இந்த புங்கங்காய்க்கு அதிலிருந்து வரக்கூடிய பாலுக்கு அலர்ஜியை போக்கக்கூடிய தன்மை இருக்குது, நமைச்சலை அடக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல் நம்ம செல்களோட அழிவுகளை தடுக்கக்கூடிய தன்மையும் புதுப்பிக்கக்கூடிய தன்மையும் இந்த புங்கம் பாலுக்கு இருக்கிறதுனால அங்கே ரீஜெனரேஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். இது தலையில் யூவி ரேஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். இந்த முறையை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்ம ஸ்கால்ப் ரொம்ப ட்ரை ஆகாது. டேண்ட்ரஃப்க்கு ஒரு நல்ல தடுப்பு மருந்தாக இது இருக்கும். புங்க மரம் இருக்கிறவங்க இந்த புங்கங்காயை நம்ம பயன்படுத்திக்கலாம். சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா இது அதிகமாக கிடைக்காது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய புங்கன் எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த புங்கம் கொட்டையை நல்லா காய வச்சுட்டு இதிலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. அந்த புங்க எண்ணெய் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம ஒரு 5 சொட்டு அளவுக்கு புங்கன் எண்ணெயும் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தலையில் போட்டு மசாஜ் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு சீயக்காயோ அல்லது ஷாம்பூ போட்டு நம்ம தலையை வாஷ் பண்ணிட்டு வரும்பொழுது, வீக்லி ஒன்ஸ் இது பண்ணிட்டு வரும்பொழுது தலையில் ஏற்படக்கூடிய நமைச்சல், அலர்ஜி இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இந்த புங்கம் கொட்டையில் பார்த்தோம்னா இதிலிருந்து வரக்கூடிய பால்லையும் சரி, அதில் இருக்கக்கூடிய எண்ணெயிலையும் சரி, அதிகப்படியான உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் 2 கேட்டகரி இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம்னா அதிகப்படியான நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பால்மிட்டிக் ஆசிட், ஸ்டியரிக் ஆசிட், லினோலெனிக் ஆசிட், லினோயிக் ஆசிட் போன்ற ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இதில் ஜாஸ்தி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக ஆக்ட் பண்ணும். அதே போல் தோலில் வறட்சி ஏற்படாமல் பார்த்துக்கும், முடி கொட்டாமல் தடுக்கும், ஹேர் ஃபாலிக்கலில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும், தலைக்கு ஒரு நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும். நம்ம மற்றவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெல்மெட்டோ கேப்போ யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால சீழ்பிடித்து கொப்பளங்கள் வரும், தலையில் அரிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம புங்கெண்ணெயை
தலையில் மசாஜ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக அது இருக்கும். ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய சிந்தட்டிக் மெட்டீரியல்னால நமக்கு தலையில் எப்படி பிரச்சனை வருதோ அதே போல் நம்ம கெமிக்கல் டைஸ் யூஸ் பண்ணும்பொழுதும் நிறைய பேருக்கு தலையில் கரப்பான் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். அப்படி இருக்கிறவங்க வாரம் ஒரு முறையாவது புங்கன் எண்ணெயை தலைக்கு மசாஜ் பண்ணிட்டு வரும்பொழுது தலையில் தோல் நோய்கள் ஏற்படாமல் தடுக்கலாம். நேயர்களே, நாம் இன்னைக்கு மருந்து டிவியில் தொடர்ந்து ஹெல்மெட் அணிவதனாலையும் கேப் அணிவதனாலையும் தலையில் ஏற்படக்கூடிய தோல் நோய்களுக்கான ஒரு எளிமையான வீட்டு வைத்தியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.